கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களை இந்த ஆடியோ வீடியோ மூலமாக சந்திப்பதில் உங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வேற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பெயர், கர்த்தருடைய பெயரை குறித்தான ஒரு சில காரியங்கள், அந்த பெயருக்குள்ளே இருந்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை, அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் அப்படிங்கிற இடத்துல அங்க நீங்க ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா எலோஹிம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இந்த எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தையில, இந்த எலோஹிம்ங்கிற பேர்ல இந்த எல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. எல் ரொம்ப முக்கியமான எழுத்து. இந்த எல் இங்கிலீஷ்ல என்ன சொல்லல, ஆங்கிலத்துல இது எல் முக்கியம் சொல்லல. ஆனா எபிரேய எழுத்துக்கள்ல இந்த எல் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. இந்த எல் எந்த அல்பபெட்டை குறிக்க அப்படின்னா, லாமெட் அப்படிங்கிற ஒரு அல்பபெட் என்ன செய்து இருக்குது. ஸோ எல்ங்கிறது ஒரு லாமெட்ங்கிற எழுத்து. இந்த லாமெட் ரொம்ப முக்கியமான எழுத்து. இதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த லாமெட் அப்படின்னா, அதாவது லாமாட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாமாட் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லேர்ன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டு லேர்ன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ லாமெட் அப்படின்னு சொல்லும் போது கற்றுக்கொள் அப்படிங்கிற மீனிங் வரும். அது மட்டுமல்ல, கற்றுக்கொள், இப்போ லாமெட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அதாவது சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி, டு டீச் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். ஸோ ரெண்டு மீனிங் அதுல அடங்கி இருக்கு. ஒன்னு லாமெட்ங்கிறது கற்றுக்கொள் அப்படிங்கிற மீனிங் இருக்குது, அடுத்தது சொல்லிக் கொடுத்தல் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. ஆனா இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு பாகம் அதுல இருக்குது. நீங்க லாமெட் அப்படின்னா கற்றுக்கொள்றது மட்டுமல்ல, சொல்லிக் கொடுத்தலும் தான். ஆனா எப்ப சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யணும், அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, போனது நம்ம பார்த்தோம், அதாவது ஷெமா அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பார்த்தோம். அதுல 3 மீனிங் வருது. ஒன்னு கேள் அப்படிங்கிற மீனிங், ஹியர், அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட், அடுத்தது ஓபே. இந்த 3 மீனிங் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த லாமெட் அப்படிங்கிறதுல 3 மீனிங் அடங்கி இருக்குது. ஒன்னு கற்றுக்கொள், டு லேர்ன் அப்படிங்கிறது. அடுத்தது அதை எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதை அபியாசப்படுத்து அப்படின்னு சொல்லி வரும். சோ கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை என்ன செய்யணும், நம்ம அபியாசப்படுத்தணும். அபியாசப்படுத்துறதுல அதை எக்ஸ்பர்ட்டா மாறணும். நீங்க எக்ஸ்பர்ட்டா மாறின பிறகுதான் தென் த வேர்ட் டீச் அப்படிங்கிறது வரும். சோ இந்த லாமெட்ங்கிற வார்த்தையில 3 காரியம் இருக்குது. ஒன்னு நீங்க கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டதை நீங்க என்ன செய்யணும், ஸ்கில்ஃபுல், அதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா மாறணும். எக்ஸ்பர்ட்டா மாறின பிறகு அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லாமெட். இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு 3 பாகமா என்ன செஞ்சு பிரிச்சு கொடுத்துருது. சோ இது நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, எலோஹிம் அப்படிங்கிற பேர்ல இந்த எல் மிகவும் முக்கியமான எழுத்து. இது கர்த்தர் சித்தமானால் இந்த எல்லை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம 3 காரியம் தான் பார்த்தோம். லாமெட் அப்படின்னா அதுக்கு 3 அர்த்தம் வரும். ஒன்னு டு லேர்ன், ரெண்டாவது அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும், மூணாவது தேர்ட் திங் நீங்க அதை டீச் பண்ணலாம். சோ டு லேர்ன், டு பிகம் எக்ஸ்பர்ட் அண்ட் டு டீச். சோ இந்த 3 காரியமும் சேர்ந்ததுதான் என்னது, லாமெட். நீங்க இப்போ கற்றுக் கொடுக்க நீங்க விருப்பமா இருந்தால், நீங்க லாமெடா இருக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும். நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்க லேர்ன் பண்ணணும். இந்த லாமெட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குன்னா, நீங்க டீச்சரா இருந்தாலும் நீங்க ஸ்டூடெண்ட் தான். நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம லேர்ன் பண்றது மட்டுமல்ல, நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டே இருக்கணும். சோ அப்பதான் அதுதான் லாமெட். சோ ஒரு டீச்சர் நான் எல்லாமே படிச்சுட்டேன், இனிமே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க டீச்சர் கிடையாது. ஏன்னா டீச்சர் அப்படின்னு சொல்லும் போது ஹீப்ரூல லாமெட், டு டீச், சொல்லி கொடுத்தல் அப்படின்னு சொன்னா லாமெட். இந்த லாமெட்ல என்ன இருக்கு அப்படின்னா, லேர்ன் அப்படிங்கிற மீனிங்கும் அடங்கி இருக்கு. சோ இந்த லேர்ன் அண்ட் டு டீச் ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு பிணைந்தது. நீங்க கற்றுக்கொண்டே நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, சொல்லி கொடுக்க வேண்டியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்.